வர்கீஸ் மூலன்ஸ் பிக்சர்ஸ் மற்றும் ட்ரை கலர் பிலிம்ஸ் வழங்கும் மாதவன் நடித்த GDN வெற்றி நடை போடுகிறது. ஜார்க்கண்ட்ல சட்டப்பேரவையை நோக்கி பேரணி செல்ல முயன்ற மாணவ அமைப்பினர்கள் மீது தடியடி நடத்தப்பட்டுள்ளது. அந்த காட்சிகளை முதல்ல பார்த்துருப்போம். मारिए बुआइए हमको, ऐसे बुआइए हमको, मारिए। ये सरकार की तरफ से नहीं रहेंगे। हमारा हक गया है, हमारा अधिकार गया है। हम सरकार से आगे पास लिए, मैं मर रहा हूँ, पुलिस को सपोर्ट कर रहा हूँ। செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். ரமேஷ்குமார், மத்தியானத்திலேருந்தே ஜார்க்கண்டில் ரொம்ப பதட்டமாக தான் இருக்குது. தண்ணீர் பீச்சி அடிக்கப்பட்டது, அது மட்டும் இல்லாமல் பிறகு தடியடி நடத்தப்பட்டது. மறுபடியும் நாம் பார்க்குறோம் அந்த தடியடி அரங்கேற்றப்பட்டதாக தகவல்கள் வெளியாகிருக்கு. ஜார்க்கண்டில் அப்படி என்ன தான் நடக்குது? ஜார்க்கண்ட்ல அரசு பணியாளர் தேர்வில் முறைகேடு நடந்ததாக கூறி மாணவர்கள் கடந்த 15 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த முறைகேட்டை கண்டித்தும் ஆட்தேர்வு ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸில் தேவையான சீர்திருத்தங்களை செய்ய வலியுறுத்தி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்றைய தினம் சட்டப்பேரவையை நோக்கி பேரணியாக சென்று முற்றுகையிடுவது என்ற அந்த போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். சன்சத் கேரோ என்று சொல்வார்கள். இப்படி அவர்கள் சட்டப்பேரவை முற்றுகையிடுவதற்காக சென்ற போது பல இடங்களில் காவல்துறையினர் வைத்திருந்த தடுப்புகளை உடைத்து கொண்டு முன்னேற முயன்றனர். கடைசியாக சட்டப்பேரவை வளாகத்திற்கு வெகு அருகில் அமைக்கப்பட்டிருந்த தடுப்புகளை உடைத்து கொண்டு மாணவர்கள் முன்னேற முயன்ற போது காவல்துறையினர் அவர்களின் மீது தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்தனர். சிலர் மீது தண்ணீரை பீச்சி அடித்தும் கண்ணீர் புகைகளை வீசியும் கூட்டத்தை கலைக்க வேண்டிய சூழ்நிலை காவல்துறைக்கு ஏற்பட்டது. தற்போது புதிதாக மீண்டும் மாணவர்களின் மீது தடியடி நடத்தப்பட்டிருக்கிறது. இதற்கு காரணம், ஒரு சிலர் அந்த மதியம் நடத்தப்பட்ட தடியடிக்கு பின்னர் தங்களுடைய போராட்டத்தை முடித்துக் கொண்டு திரும்பி விட்டாலும் கூட இன்னும் சிலர் சட்டப்பேரவைக்கு வெகு அருகில் நெருங்கி தங்களுடைய போராட்டத்தை தொடர்ந்து வருவதாலும் காவல்துறையினர் மீது ஒரு சிலர் கற்களை வீசியதாலும் தாங்கள் லேசான தடியடி நடத்த வேண்டிய சூழ்நிலை தங்களுக்கு ஏற்பட்டதாக காவல்துறை தெரிவித்திருக்கிறார்கள். 90% மாணவர்கள் மற்றும் போராட்டக்காரர்கள் அமைதியான முறையில் தான் போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். இருப்பினும் 10% பேர் ஹூலிகானிசம், அதாவது வன்முறை போன்ற சம்பவங்களில் ஈடுபடுகின்றனர். அவர்கள் போராட்டத்தின் ஒருங்கிணைப்பாளர்கள் சொல்வதை கூட அவர்கள் கேட்பதில்லை. வேண்டுமென்றே பிரச்சனையை உருவாக்க வேண்டும் என்பதற்காக தடுப்புகளை உடைப்பது, காவல்துறையினர் மீது கற்களை வீசுவது, காலணிகளை வீசுவது போன்ற செயல்களில் ஈடுபட்டு வருவதாகவும், எனவே தாங்கள் வேறு வழியின்றி லேசான தடியடி நடத்த வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். பெரும்பாலான மாணவர்கள் போராட்டத்தை முடித்துக் கொண்டு தங்களுடைய இருப்பிடத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றனர். எஞ்சியுள்ள ஒரு சிலர் மட்டும் இன்னும் தங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டத்தை தொடர்ந்து கொண்டிருக்கின்றனர். அவர்களும் போராட்டத்தை முடித்துக் கொண்டு தங்களுடைய பகுதிகளுக்கு, சொந்த பகுதிகளுக்கு செல்லுமாறு தாங்கள் கேட்டுக்கொள்வதாகவும், காவல்துறையினர் மீது நடத்தப்பட்ட கல்வீச்சு சம்பவங்களில் தங்கள் காவல்துறையை சேர்ந்த 4-5 பேரும் தலையில் அடிபட்டு கட்டு போட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதாகவும், பதிலுக்கு தாங்கள் நடத்திய தாக்குதலில் மாணவர்கள் சிலருக்கும் காயம் ஏற்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ள காவல்துறையினர் இதுவரை எந்த ஒரு மாணவரும் கைது செய்யப்படவில்லை என்பதையும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இருப்பினும் சட்டப்பேரவை வளாகத்திற்கு வெளியே தொடர்ந்து ஒரு பதற்றமான சூழல் காணப்படுகிறது. ஓகே ரமேஷ், உங்களுடைய தெளிவான தகவல்களுக்கு மிக்க நன்றி ரமேஷ்குமார். வர்கீஸ் மூலன்ஸ் பிக்சர்ஸ் மற்றும் ட்ரை கலர் பிலிம்ஸ் வழங்கும் மாதவன் நடித்த GDN வெற்றி நடை போடுகிறது.